சக்திக்கு மீறி பெரிய ஆர்டர் எடுத்துட்டோம். எப்படி முடிக்க போறோம்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நீ நினைச்ச மாதிரியே முடிச்சிட்ட. நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் முடிக்க போறோம். அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. விடிய விடிய கொஞ்சம் சிரமம் பார்க்காம வேலை செஞ்சா விடியறதுக்குள்ளேயே நம்ம மொத்த ஆர்டரையும் முடிச்சிடலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் முடிச்சிடலாம். பத்மா, அப்ப நான் திவ்யா அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். தைரியமா சொல்லு, முடிச்சிடலாம். ஹலோ, சொல்லுங்க. ஆர்டர் நாளைக்கு காலையில ரெடி ஆயிடும். நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒரு மாசத்துல முடிக்க வேண்டியது 15 நாள்ல, அதுவும் ஒரு நாள் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. சூப்பருங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே முடிச்சு தரேன்னு சொன்னாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சொன்னா எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாளோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு. பட் நீங்க எல்லாத்தையும் கடந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலங்க. என் ஒருத்தியால மட்டும் இது நடக்கலங்க. அதுல எங்க எல்லாரோட உழைப்பும் இருக்கு. அவங்களுக்கும் என் பாராட்டுகளை சொல்லிடுங்க. சரி, அப்போ கிளையண்ட் கிட்ட காலையில 11 மணிக்கு ஆர்டரை கொடுத்துடலாம்னு சொல்லிடலாம்ல? தாராளமா சொல்லிடலாம். ஓகே, அப்போ காலையில ஒரு 9:30க்கு நான் கடைக்கு வந்துடுறேன். நல்லதுங்க. ஓகே, நான் வச்சிடுறேன். வச்சிருங்க. சரி சரி. அக்கா, செஞ்ச வரைக்கும் போதும், வாங்க. சரிம்மா. உங்க எல்லாருக்கும் பாராட்டுக்களை திவ்யாவோட அப்பா சொல்ல சொன்னாரு. நானும் என்னோட வாழ்த்துக்களை சேர்த்து சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி. அப்ப சரி, நாங்களும் எல்லாரும் வாழ்த்து சொல்லிடுறோம். என்னக்கா? ஆமா ஆமா, வாழ்த்துக்கள். சரி சரி, மாறி மாறி வாழ்த்துக்கிட்டது போதும். வேலை இன்னும் முழுசாவே முடியல. இன்னைக்கு பூரா நம்ம கண் முழிச்சு வேலை பார்த்தாதான் முடியும். அதனால நீங்க எல்லாருமே இப்ப வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தா சரியா இருக்கும். சரி. களைப்பெல்லாம் போய் ஒரே வேகத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து முடிச்சிடலாம். சரி. நானும் நீங்க வரதுக்குள்ள இங்க இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் அளவெடுத்து கரெக்டா கட் பண்ணி வச்சிடுறேன். எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். 6 மணிக்குள்ள நானும் வந்துடுவேன். சரியா? சரிம்மா. சரிம்மா. நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சொர்ணம் கண்ணு முகத்துல இல்ல, நம்ம கடை மேலதான் இருக்கு. ரொம்ப நேரமா இங்கேதான் நிக்கிறா. அவ பிரச்சனை பண்ணணும்னா நேர கடைக்கு தானே வருவா. வெளியில ஏன் நிக்கணும்? இந்த காம்ப்ளெக்ஸ் மொத்தமும் அவளோடது. அதுவும் இல்லாம அவ பையன் இன்னைக்கு ஜெயில வேற இருக்கான். அதனால ஏதாச்சும் வேற வேலைக்கு வந்திருப்பா. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நாய் நம்மள பார்த்து குறைக்கிற வரைக்கும் நாம கல் எடுக்க கூடாது. சரிங்கக்கா, நீங்க கிளம்புங்க. மறக்காம சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், சிரமம் பார்க்காம முடிச்சு கொடுத்துருங்க. காலையில டெலிவரி பண்ணிடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஒன்னா வேலை பார்த்தாதான் முடிக்க முடியும். ஒன்னும் கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, முடிச்சிடலாம். சரிங்கக்கா. May I come in, sir? Yes, come in. Sir, client கேட்ட எல்லா டீடைலுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இதுல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். அதை மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணீங்கன்னா. சார் சார் நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க ரம்யா. எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு சார். எனக்கும் தான் டவுட் இருக்கு. நீங்க விரும்புறீங்களா இல்லையான்னு. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சார்.
கண்டிப்பா இல்ல. ஏன் ரம்யா மனசுல இருக்க காதல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் சார் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ரம்யா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றேன்னா என்ன அர்த்தம்? என்னால உங்களை மறக்க முடியல, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலன்னு அர்த்தம். அது ஏன் உனக்கு புரியல? நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ரம்யா. தயவு செஞ்சு என் மனசுல இருக்க காதல புரிஞ்சுக்கோ. என்னை ஏத்துக்கோ ரம்யா, ப்ளீஸ். சார், இப்ப நான் ஒர்க் விஷயமா பேச வந்திருக்கேன். அத பத்தி பேசுறதுக்கு மட்டும் இருந்தா பேசுங்க, இல்லன்னா நான் கிளம்புறேன் சார். ரம்யா ஒரு நிமிஷம். நான் உங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்க அப்பாவை நினைச்சு எல்லாம் நீங்க பயப்பட வேணாம். அதை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு உங்க பதில் தான் முக்கியம். ரம்யா, இன்னைக்கு 6 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா நீங்க எனக்கு சொல்லணும். இல்லனா நீங்க எனக்கு கிடைக்காத இந்த ஆபீஸ்ல உங்க முகத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் யோசிச்சு கிளம்பி போறேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. சார், அதுக்கு நீங்க 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கேட்டாலும் எப்ப கேட்டாலும் என்னோட முடிவு இதுதான். எனக்கு இதுல விருப்பமே இல்ல சார். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யுஎஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல சார். நானே ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நான் வரேன் சார். சொல்லு கற்பகம். ரங்கநாயகியம்மா, நல்லா இருக்கீங்களா? என் மருமக இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை? என்ன நல்லா பாத்துக்கிறா. அதானே. சரி, நான் ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க வடநாட்டு கோயில் எல்லாம் சுத்தி பார்க்க டூர் போறாங்க. நானும் அவங்க கூட போறேன். ரொம்ப நல்லதுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் அதுக்காக மட்டும் கூப்பிடல, நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நான் எங்கெங்க டூர் எல்லாம் வர்றது, அதுவும் இந்த வயசுல. நம்மளுக்கு என்ன ரங்கநாயகம்மா, கொடைக்கானல் ஊட்டிக்கா போறோம்? கோயிலுக்கு தானே போறோம். இந்த வயசுல போகாம வேற எப்ப போவாங்களாம்? அதுக்கு இல்ல கற்பகம், அதுக்கான மன நிம்மதியெல்லாம் எனக்கு இப்ப இல்ல. எனக்கு மட்டும் என்ன, இங்கேயும் அதேதான். நிம்மதியை தேடிதான் கோயிலுக்கு போறேன். நம்ம 4 கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா தானே நம்ம பசங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும். ஒரு சின்ன நம்பிக்கை தான்.